வணக்கம். நான் டாக்டர் மரியா. நான் முதியவர்களின் ஆரோக்கியமும் பராமரிப்பும் கவனித்து வருகிறேன். ஒரு சிறிய பழத்துண்டு உண்மையிலேயே உங்களை ஒவ்வொரு இரவும் 2 அல்லது 3 முறை தூக்கத்திலிருந்து எழச செய்கிறதா? இது கேட்க ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பல மூத்த குடிமக்களுக்கு இதுவே தினசரி அனுபவமாக உள்ளது. நீங்கள் இரவு உணவை முடிக்கிறீர்கள். ஒரு ஆரஞ்சு பழத்ததுண்டு அல்லது மோசம்பி ஜூஸின் ஒரு கிளாஸ் குடிக்கிறீர்கள். அமைதியான தூக்கம் வரும் என்ற நம்பிக்கையுடன் படுக்க செல்கிறீர்கள். ஆனால் உடல் ஓய்வெடுக்கத் தொடங்கியவுடன் உங்கள் சிறுநீர்ப்பை அமைதியாக இருக்க மறுகிறது. இந்த வீடியோவில் உங்கள் சிறுநீர்ப்பையை மெதுவாக ஆதரித்து முழு இரவும் நிம்மதியாக தூங்க உதவும் 5 பழங்களை நான் சொல்லப் போகிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே நிலைமையை மேலும் மோசமாக்கும் 5 பழங்களையும் விளக்கப் போகிறேன். இவை மிக எளிய மாற்றங்கள்தான், ஆனால் உண்மையான நிவாரணத்தை தரக்கூடியவை. தொடங்குவதற்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள் மற்றும் அங்கு இப்போது என்ன நேரம் என்பதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பகிருங்கள். உங்கள் நாளிலிருந்து ஒரு சிறிய தருணம் கூட எனக்கு மிகவும் மதிப்புடையது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்படிப்பட்ட ஆரோக்கிய தகவல்களை தவறவிடாமல் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தமிழ்நாட்டில் பல முதியவர்கள் மனதிற்குள் மட்டும் வைத்துக்கொள்ளும் ஒரு அமைதியான ஏமாற்றம் இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் வெளியில் பேசுவதில்லை. அது என்னவென்றால், இரவில் வெறும் சிறுநீர் கழிக்கவே மீண்டும் மீண்டும் எழ வேண்டிய நிலை. ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஆழ்ந்த தூக்கம் வரும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் படுக்கிறீர்கள். ஆனால் சில மணி நேரங்களுக்குள்ளேயே உங்கள் சிறுநீர்ப்பை உங்களை மீண்டும் எழுப்பி விடுகிறது. சில சமயங்களில் அதிகமாக சிறுநீர் இல்லாத போதும் கூட இப்போது நீங்கள் கேட்கலாம், 60 வயதுக்கு பிறகு இது ஏன் அதிகமாக நடக்கிறது? இதற்கான பதில் என் நண்பரே வயது கூடுவதுடன் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. வயது அதிகரிக்கும் போது சிறுநீரகங்கள் சற்றே மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக இரவு நேரங்களில் திரவங்களை சமநிலைப்படுத்தி அவற்றை திறம்பட வடிகட்டும் திறன் குறைவதில்லை, மெதுவாகிறது. அதே சமயம் சிறுநீர்ப்பை அதிக உணர்வு பூர்வமாக மாறுகிறது. சிறிதளவு சிறுநீருக்கும் கூட அதிகமாக பதிலளிக்க தொடங்குகிறது. இங்கேயே பிரச்சனை ஆரம்பமாகிறது. சுமார் 120 அல்லது 150 மில்லி லிட்டர் சிறுநீர், அதாவது ஒரு அரை டம்ளர் அளவு மட்டுமே சேர்ந்திருந்தாலும் சிறுநீர்ப்பை உடனே மூளைக்கு ஒரு அவசர செய்தி அனுப்புகிறது. எழுந்திடு, நேரம் இடுச்சு. இளம் வயதில் நமது சிறுநீர்ப்பைக்கு அதிக பொறுமை இருந்தது. அது உண்மையாக நிரம்பும் வரை காத்திருக்கும். ஆனால் 60 வயதுக்கு பிறகு சிறுநீர்ப்பையை சுற்றிய நரம்புகள் அதிக எச்சரிக்கையுடன் குறைந்த பொறுமையுடன் மாறிவிடுகின்றன. சிறிய அழுத்தத்தையும் ஒரு பெரிய அவசர தேவையாகவே புரிந்து கொள்கின்றன. இதற்கு பிறகு நாம் சாப்பிடும் உணவின் பங்கு வருகிறது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல பொதுவான இந்திய உணவுகள், புளிப்பு பழங்கள், காரமான ஊறுகாய்கள் அல்லது அதிக மசாலா போட்டு தயாரித்த தேநீர் கூட சிறுநீர் பையின் உள்ளடையில் சிறிதளவு எரிச்சலுக்கு உள்ளாக்கலாம். இவை இளம் வயதில் உள்ள ஆரோக்கியமான சிறுநீர்ப்பைக்கு பிரச்சனை தராது. ஆனால் மூத்த வயதில் இவை சிறுநீரின் பிட்ச் அளவை குறைத்து ஒரு அமில சூழலை உருவாக்குகின்றன. இந்த அமிலமான சிறுநீர் ஏற்கனவே உணர்வு பூர்வமாக இருக்கும் சிறுநீர் பையின் உள்ளடரையை மெதுவாக எரிச்சலடையச் செய்கிறது. அதனால் அது தேவைக்கு முன்பே காலியாக வேண்டும் என்று மூளையை அழுத்துகிறது. இதனால்தான் மாலை நேரத்தில் சரியான உணவை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமாகிறது. ஒரு எளிய பழம் அல்லது ஒரு பானம். நீங்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் தூங்குவீர்களா அல்லது ஒவ்வொரு 90 நிமிடத்திற்கும் எழுவீர்களா என்பதை தீர்மானிக்க முடியும். நல்ல செய்தி என்னவென்றால், இந்த செயல்முறையை ஒருமுறை புரிந்து கொண்டால் உணவின் நேரத்திலும் உணவின் வகையிலும் சிறிய மாற்றங்கள் ஆழமான ஓய்வை தரக்கூடும். ஏனெனில் சில நேரங்களில் சிறந்த தூக்கத்தின் வழிபடுக்கையில் இருந்து அல்ல, உங்கள் சாப்பாட்டு தட்டிலிருந்தே தொடங்குகிறது. சிறுநீர் பையை அமைதிப்படுத்த உதவும் 5 பழங்கள். பல தமிழ் வீடுகளில் இரவு உணவுக்கு பிறகு பழம் சாப்பிடுவது ஒரு எளிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு இனிப்பு வாழைப்பழம், பப்பாளியின் ஒரு துண்டு அல்லது தர்பூசணியின் சில துண்டுகள். ஆனால் பெரும்பாலான முதியவர்கள் இதை கவனிக்க மாட்டார்கள். சில பழங்கள் சுவையாக இருப்பதோடு மட்டுமல்ல, உங்கள் சிறுநீர்ப்பையையும் ஆதரிக்க முடியும். அது சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 60 வயதுக்கு பிறகு நம் உடல் அதிக உணர்வு பூர்வமாக மாறுகிறது. ஜீரணம் மெதுவாகிறது. சிறுநீர்ப்பை சீக்கிரம் பதிலளிக்கிறது.
அப்பாவியாக தோன்றும் ஒரு பழம் கூட அமைதியையோ அல்லது அசௌகரியத்தையோ உருவாக்கலாம். இன்று பல தமிழ் மூத்த குடிமக்களுக்கு நிம்மதியான தூக்கம், இரவில் சிறுநீர் செல்லும் எண்ணிக்கையை குறைப்பது மற்றும் சிறுநீரின் ஆரோக்கியத்தை மென்மையான இயற்கை முறையில் ஆதரிப்பது ஆகியவற்றில் உதவி செய்து வரும் 5 பழங்களை நான் உங்களிடம் 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 5 பழ பகிர்கிறேன். முதலில் தமிழ் சமையல் அறைகளில் மிகவும் எளிமையான மற்றும் நம்பகமான ஒரு பழத்திலிருந்து தொடங்கலாம். வாழைப்பழம். வாழைப்பழம் தலைமுறைகளாக பாரம்பரிய இந்திய உணவின் ஒரு பகுதியாக உள்ளது.
பல முதியவர்கள் நினைவு கூறலாம். மாலை நேரத்தில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடு என்று பெற்றோர் சொன்னதை அது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் என்பார்கள். இதன் பின்னால் ஆழமான அறிவியல் காரணம் இருக்கிறது. வாழைப்பழம் இயற்கையாகவே குறைந்த அமிலத்தன்மை கொண்டது. அதனால் சிறுநீர் பையின் உள்ளடரையை எரிச்சலடையச் செய்யாது. இரவில் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டியதால் எழும் ஒருவருக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கலாம். ஒரு நடுத்தர அளவுள்ள வாழைப்பழத்தில் சுமார் 400 மில்லிகம் பொட்டாசியம் உள்ளது. இந்த கனிமம் சிறுநீர் பையின் மென்மையான தசைகளை தளர்த்தி தேவையில்லாத சுருக்கங்களை குறைக்க உதவுகிறது. எளிய வார்த்தைகளில் சொன்னால், சிறுநீர்ப்பை சிறிதளவு நிரம்பி இருந்தாலும் மூளைக்கு உடனடி சிக்னல் அனுப்பாமல் அமைதியாக இருக்க இது உதவுகிறது. சிறிதளவு இரத்த அழுத்த பிரச்சனை உள்ள பல முதியவர்களுக்கும் உடலில் வெப்பம் அதிகரிக்காமல் சக்தி தருவதால் வாழைப்பழம் நல்ல துணையாக இருக்கிறது. வாழைப்பழம் சாப்பிட சிறந்த நேரம் மாலை 5 மணி அளவில் அல்லது இரவு உணவுக்கு 1 மணி நேரம் கழித்து பழம் நன்றாக பழுத்து இருக்க வேண்டும். ஆனால் அதிகமாக பழுத்திருக்க கூடாது. குளிர் சாதன பெட்டியில் வைத்த குளிர்ந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்கவும். அது மூத்த உடலில் ஜீரண கோளாறு ஏற்படுத்தலாம். இப்போது பப்பாளி பற்றி பேசலாம். பப்பாளி பல நேரங்களில் மதிப்பளிக்கப்படாமல் விடப்படுகிறது. ஜீரணத்துக்கான பழம் என்றே அதை பார்க்கிறார்கள். ஆனால் அது அதைவிட பல விஷயங்களை செய்கிறது. இந்த ஆரஞ்சு நிறப்பழத்தில் பப்யின் என்ற இயற்கை என்சைம் உள்ளது. இது உணவில் உள்ள புரதங்களை உடைக்க உதவுகிறது. அதனால் ஜீரணம் எளிதாகிறது. இது சிறுநீர்ப்பை ஆரோக்கியத்துக்கு ஏன் முக்கியம்? ஏனெனில் வயிறும் குடலும் லேசாகவும் சுத்தமாகவும் இருந்தால் அவை சிறுநீர்ப்பைக்கு தேவையில்லாத அழுத்தம் தராது. திருச்சி அருகே இருக்கும் ஒரு மூத்த ஐயாவை நினைத்து பாருங்கள். இரவில் காரமான ஊறுகாயுடன் கனமான சாப்பாடு சாப்பிடுவார். அவர் லேசான கிச்சடி மற்றும் அதன் பின் ஒரு பப்பாளி துண்டு சாப்பிட ஆரம்பித்த போது வயிறு புடைப்பும் குறைந்தது. அதே நேரத்தில் இரவில் கழிப்பறைக்கு செல்லும் எண்ணிக்கையும் குறைந்தது. பப்பாளி உடலில் லேசான ஷார ஆல்கலைன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது இது சிறுநீரில் அதிக அமிலத்தை உருவாக்காது. அமிலத்தால் எளிதில் பாதிக்கப்படும் முதியவர்களின் சிறுநீர்ப்பைக்கு இது மிகவும் முக்கியமானது. இரவு உணவுக்கு பிறகு சுமார் 150 கிராம் நன்றாக பழுத்த பப்பாளி சாப்பிடுவது பல மூத்த குடிமக்களுக்கு உண்மையான நிம்மதியை தருகிறது. பப்பாளி நன்றாக ஆரஞ்சு நிறமாக சிறிது மென்மையாக இருக்க வேண்டும். அதிகமாக பழுத்ததாகவும் மிகவும் கச்சையாகவும் இருக்கக்கூடாது. இப்போது அடிக்கடி கவனிக்கப்படாமல் போகும் ஒரு பழத்தை பற்றி பேசலாம். பேரிக்காய். பேரிக்காய் மென்மையானது, இனிப்பானது, இயற்கையாகவே குறைந்த அமிலத்தன்மை கொண்டது. சிறுநீர் பைக்கு மிகவும் ஏற்ற பழங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக மலச்சிக்கலும் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய எண்ணமும் இரண்டும் உள்ள முதியவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் போக வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணம் குடலின் அழுத்தம். பேரிக்காயில் சோர்பிடால் என்ற இயற்கை சர்க்கரை ஆல்கஹால் உள்ளது. இது குடலுக்குள் மெதுவாக நீரை இழுத்து மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது. கிராமப்புறங்களில் முதிய பெண்கள் அடிக்கடி சொல்வார்கள், வயிறு சந்தோஷமாயிருந்தா சிறுநீர்ப்பையும் அமைதியாயிருக்கும். இதில் நிறைய உண்மை இருக்கிறது. மாலை நேரத்தில் ஒரு நடுத்தர அளவுள்ள பேரிக்காய் சாப்பிடுவது இரவு நேரத்தில் வயிறு புடைப்பை தவிர்க்க மற்றும் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் தேவையில்லாத அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. பேரிக்காயின் தோலை முழுவதும் சீவ வேண்டாம். அதில் நார்சத்து உள்ளது. ஆனால் நன்றாக கழுவி மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். அடுத்த பட்டியலில் இருப்பது தர்பூசணி. ஒவ்வொரு இந்திய வீட்டிலும் கோடை காலத்தின் மிகவும் பிடித்த பழம். இப்போது இது கொஞ்சம் குழப்பமாக தோன்றலாம். தர்பூசணி முழுக்க முழுக்க தண்ணீரால் நிறைந்தது. அப்படி இருக்க அது சிறுநீரின் அளவை அதிகரிக்க வேண்டாமா? பதில் ஆம் மற்றும் இல்லை. தவறான அளவில் தவறான நேரத்தில் சாப்பிட்டால் அது உங்கள் தூக்கத்தை கண்டிப்பாக கெடுக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் கட்டுப்பாட்டுடன் எடுத்துக்கொண்டால் அது சிறுநீர் பாதையில் உள்ள சிறிய வீக்கத்தை கூட குறைக்க முடியும். தர்பூசணியில் லைகோபின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இந்த பிரகாசமான சிவப்பு சேர்மம் ஆண்களில் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் பெண்கள் இருவரிலும் சிறுநீர்ப்பை சுவரில் ஏற்படும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக புரோஸ்டேட்டில் லேசான வீக்கம் அல்லது ஆரம்ப நிலைத்தொற்று அறிகுறிகள் உள்ள முதியவர்கள் இந்த இயற்கை சேர்மத்தின் மூலம் நல்ல பயனடையலாம். இதில் முக்கியமான விஷயம் தர்பூசணியை எப்போது சாப்பிடுகிறோம் என்பதே. இதை நாளின் முதல் பாதியில் சாப்பிட வேண்டும். சிறந்த நேரம் மதியம் 2 மணிக்கு முன். சுமார் 150 முதல் 200 கிராம் அளவுள்ள ஒரு சிறிய கிண்ணம் போதும். இதை மற்ற பழங்களுடன்
அல்லது பால் சார்ந்த உணவுகளுடன் கலக்க வேண்டாம். அறை வெப்பநிலையில் எந்த சேர்க்கையும் இல்லாமல் சாதாரணமாகவே சாப்பிடுங்கள். முக்கியமாக சூரியன் மறைந்த பிறகு இதனை முற்றிலும் தவிர்க்கவும். இப்போது ஒரு பழத்தை பற்றி பேசலாம். பல வீடுகளின் பின்வாசலில் அமைதியாக வளர்ந்தாலும் ஆரோக்கியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுதான் கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சற்று கெட்டியாகவும் அதிகமாக பழுக்காத நிலையிலும் இருக்கும்போது அதில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கும். ஆனால் புளிப்பு பழங்களுடன் ஒப்பிட்டால் கொய்யா பழத்தில் சிட்ரிக் அமிலம் குறைவாகவே உள்ளது. அதனால் இது சிறுநீர் பைக்கு மிகவும் மென்மையானது. மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் லேசான வீக்கத்தை குறைக்க உதவும் சில இயற்கை சேர்மங்களும் இதில் உள்ளன. கேரளாவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஒரு பள்ளி ஆசிரியை ஒரு முறை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். மாலை 4 மணிக்கு இரவு உணவுக்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு நடுத்தர அளவுள்ள கொய்யா பழம் சாப்பிடத் தொடங்கிய பிறகு இரவில் எழும் எண்ணிக்கை குறைந்தது மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் குறைந்தது என்று. அந்த சிறிய பழக்கமே அவருக்கு தடையில் தூக்கத்தை மீண்டும் கொண்டு வந்தது. கொய்யாப்பழம் சாப்பிட சிறந்த நேரம் மதிய நேரம். இதனை பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பல முதியவர்கள் அப்படி செய்வார்கள். அது தவறு. தோல் மிகவும் தடிமனாக இருந்தால் அதை சீவிவிடலாம். உப்பு, மிளகாய் பொடி அல்லது மசாலா தூவுவதை தவிர்க்கவும். இயற்கையான சுவையே சிறந்தது. அப்படியானால் என் நண்பர்களே, வாழைப்பழம், பப்பாளி, பேரிக்காய், தர்பூஷணி, கொய்யாப்பழம், இந்த 5 எளிய பழங்கள் உங்கள் தூக்கத்திலும் சிறுநீர் பையின் அமைதியிலும் மெதுவான ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஒவ்வொரு பழமும் உங்கள் உடலை ஒரு விதமாக ஆதரிக்கிறது. அழுத்தத்தால் அல்ல, இயற்கையின் மென்மையான வடிவமைப்பால். வயது கூட கூட ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ஆரோக்கியம் எப்போதும் மருந்துகளிலோ அல்லது பரிசோதனைகளிலோ மட்டுமில்லை. சில நேரங்களில் அது உங்கள் சாப்பாட்டு மேசையில் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பழக்கிண்ணத்துக்குள் அமைதியாக அமர்ந்திருக்கும். இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய 5 பழங்கள். குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு இளம் வயதிலிருந்து நாம் தொடர்ந்து வரும் பல பழக்கங்கள் இருக்கின்றன. அவை இன்னும் நமக்கு நல்லவை என்றே நாம் நினைத்துக் கொள்கிறோம். இரவு உணவுக்கு பிறகு பழம் சாப்பிடுவது பல இந்திய வீடுகளில் அப்படியான ஒரு பழக்கம். அது ஆரோக்கியமாக தெரிகிறது, லேசாகவும் தோன்றுகிறது. ஆனால் குறிப்பாக 60 வயதை கடந்த பல மூத்த குடிமக்களுக்கு இந்த பழக்கம் அமைதியாக இரவுகளை குலைக்கத் தொடங்குகிறது. சூரியன் மறைந்த பிறகு நாம் சாப்பிடுவது நம் ஜீரணத்தை மட்டுமல்ல, இரவில் எத்தனை முறை சிறுநீர்ப்பை நம்மை அழைக்கிறது என்பதையும் நேரடியாக பாதிக்கிறது. பழங்களை பற்றி பேசும்போது அவையெல்லாம் தோன்றுவது போல மென்மையானவை அல்ல. இப்போது தவறான நேரத்தில் சாப்பிட்டால் உங்கள் தூக்கத்தை 2 அல்லது 3 முறை கழிப்பறை பயணங்களால் உடைப்பதற்கு காரணமாகவும் 5 பழங்களை மெதுவாக அறிந்து கொள்வோம். முதலில் அனைவரும் ஆரோக்கியமானவை என்று நினைக்கும் ஒரு ஜோடி பழங்களில் இருந்து தொடங்கலாம். ஆரஞ்சு மற்றும் மோசம்பி. பல இந்திய வீடுகளில் இரவு உணவுக்கு பிறகு புதிய மோசம்பி ஜூஸன் ஒரு கிளாஸ் குடிப்பது ஒரு பழக்கமாகவே உள்ளது. குறிப்பாக கோடை காலத்தில் அதன் குளிர்ச்சியை ரசிக்கிறோம், அதன் லேசான புளிப்பையும் விரும்புகிறோம். உடலுக்கு நல்லதென்று நம்மை நாமே நம்பிக்கொள்கிறோம். ஆனால் பல முதியவர்கள் கவனிக்காத ஒன்று. ஆரஞ்சும் மோசம்பியும் சிட்ரிக் அமிலம் அதிகமாக உள்ள பழங்கள். இந்த அமிலம் இயற்கையானதுதான். ஆனால் தூங்க போகும் நேரத்திற்கு அருகில் சாப்பிட்டால் சிறுநீர் பையின் உள்ளடரையில் எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஹைதராபாத் சேர்ந்த ஒரு மூத்த நபர் ஒருமுறை பகிர்ந்து கொண்டார். அவர் தினமும் இரவு 8 மணி அளவில் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பார். நன்றாக தூங்கலாம் என்று நினைத்தே, ஆனால் அதற்கு பதிலாக அவர் இரவில் 3 அல்லது 4 முறை தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் ஒரு அவசர உணர்வுடன் மாலை நேர ஜூஸை நிறுத்தி அதை மதிய உணவுக்கு போது குடிக்க ஆரம்பித்ததும் சில நாள்களிலேயே மாற்றம் தெளிவாக தெரிந்தது. இந்த பழங்களில் உள்ள அமிலம் சிறுநீரின் பிச்சளவை குறைத்து அதை அதிக அமிலமாக மாற்றுகிறது. அந்த அமில சிறுநீர் வயதான சிறுநீர் பையின் வழியாக செல்லும்போது எரிச்சல் அல்லது சுழிப்பு உணர்வை உண்டாக்குகிறது. அதுவே மூளையை மீண்டும் சிறுநீர் போக வேண்டும் என்று அடிக்கடி உணரச் செய்கிறது. நீங்கள் ஆரஞ்சு அல்லது மோசம்பியை விரும்பினால் அவற்றை முழுவதும் உங்கள் உணவில் இருந்து நீக்க வேண்டிய அவசியமில்லை. மதியம் 2 மணிக்கு முன் சாப்பிடுங்கள். அந்த நேரத்தில் ஜீரணம் வலுவாக இருக்கும். மேலும் சிறுநீர் பைக்கு தூங்கும் நேரத்திற்கு முன் அமைதியாகும் போதிய நேரமும் கிடைக்கும். இப்போது ஒரு வெப்பமண்டல சிரிப்புடன் வரும் ஒரு பழத்துக்கு நகரலாம். அன்னாச்சி. அன்னாச்சி சாறானது, இனிப்பானது, பல இந்திய பழச்சாலட்களில் மிகவும் விரும்பப்படும் ஒன்று. ஆனால் அந்த இனிப்புக்குள் புரோமலின் என்ற ஒரு சக்தி வாய்ந்த என்சைம் மறைந்திருக்கிறது.
புரோமலின் புரதங்களை உடைத்து ஜீரணத்திற்கு உதவுகிறது. அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அது குடல்களின் இயக்கத்தையும் தூண்டுகிறது. அதாவது இரவில் அன்னாச்சி சாப்பிட்டால் உங்கள் குடல்கள் தேவைக்கு அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கலாம். சென்னையைச் சேர்ந்த ஒரு மூத்த பெண் பகிர்ந்து கொண்டார். மலச்சிக்கலை குறைக்க இரவு உணவுக்கு பிறகு அன்னாச்சி துண்டுகள் சாப்பிடுவார். குடல் இயக்கம் மேம்பட்டதுதான். ஆனால் அதிகாலை நேரத்தில் சிறுநீர் பையில் அழுத்தம் அதிகரித்ததை அவர் உணர்ந்தார். அதனால் சிறுநீர்ப்பை முழுமையாக நிரம்பும் முன்பே அவர் எழுந்து விடுவார். இதற்கான அறிவியல் மென்மையானது ஆனால் தெளிவானது. குடல்கள் அதிகமாக செயல்படும்போது, குறிப்பாக படுத்த நிலையில், அந்த இயக்கம் அருகில் உள்ள உறுப்புகளுக்கு லேசான அழுத்தத்தை தருகிறது. சிறுநீர்ப்பையும் அவற்றில் ஒன்றுதான். இந்த அழுத்தம் பொய்யான அவசர உணர்வை உண்டாக்குகிறது. சிறுநீர்ப்பை அரை அளவு கூட நிரம்பாத நிலையில் சிறுநீர் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. இரவு உணவுக்கு பிறகு இனிப்பான புதுப்பிக்கும் பழங்களை விரும்பினால், அன்னாசிக்கு பதிலாக நன்றாக பழுத்த பப்பாளி அல்லது ஒரு சிறிய பேரிக்காய் சாப்பிடுவது நல்லது. இவை குறைந்த அமிலத்தன்மை கொண்டவை, உடலுக்கு விஷமாக அல்லாமல் சிறுநீர் பைக்கு மிகவும் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போது திராட்சை பற்றி பேசலாம். சிறியது இனிப்பானது. மாலை நேரத்தில் லேசான ஸ்நாக்ஸாக பலர் பிரிட்ஜில் வைத்திருப்பார்கள். திராட்சை பாதிப்பு இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் பல இந்திய, குறிப்பாக தமிழ் முதியவர்களுக்கு இது தெரியாமல் அசௌகரியத்தை உருவாக்கும் காரணமாக இருக்கலாம். முதலில், திராட்சையில் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கும். தாமதமாக அல்லது வயிறு நிறைந்த நிலையில் சாப்பிட்டால் இந்த சர்க்கரை குடல்களில் மெதுவாக புளிப்பு பெர்மெண்டேஷனாக தொடங்கும். இதனால் லேசான வாயு வயிறு புடைப்பு மற்றும் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் அழுத்தம் உருவாகலாம். மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருமுறை புகார் கூறினார். கருப்பு திராட்சை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தாலும் இரவில் அதை சாப்பிட்டால் வயிறு கனமாகவும் மன அமைதி இல்லாதபடியும் உணர்வார். அந்த அழுத்தம் சிறுநீர் பையை தள்ளி அவர் இரவில் 2 முறைக்கும் மேல் சிறுநீர் கழிக்க எழ வேண்டிய நிலை வந்தது. மேலும் திராட்சையின் தோல் ஜீரணிக்க சற்று கடினமானது. குறிப்பாக குடல் இயக்கம் மெதுவாக இருக்கும் முதியவர்களுக்கு ஜீரணிக்கப்படாத தோல் அதிக வாயுவையும் கனத்த உணர்வையும் உருவாக்கும். நீங்கள் திராட்சையை இன்னும் விரும்பினால், நன்றாக பழுத்ததை தேர்ந்தெடுத்து தோலை நீக்கி காலை அல்லது மதிய நேரத்தில் சாப்பிடுங்கள். இரவில் குறிப்பாக குளிர்ச்சியாக எப்போதும் சாப்பிட வேண்டாம். தயிர் அல்லது பால் சார்ந்த உணவுகளுடன் கலப்பதையும் தவிர்க்கவும். அடுத்ததாக, அமைதியாக தொந்தரவு செய்யும் ஒரு விஷயம் புளிப்பு பழங்களின் ஜூஸ். அந்த அழகாக தோன்றும் ஜூஸ் கண்ணாடிகளில் ஆரஞ்சு, எலுமிச்சை, சில நேரங்களில் கிவியும் கலந்திருக்கும். ஒவ்வொரு பழமும் தனித்தனியாக அளவோடு எடுத்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை கலக்கப்பட்டு, குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு குடிக்கப்படும் போது, உயர் அமிலத்தன்மை கொண்ட சூழலை சிறுநீர் பையில் உருவாக்குகின்றன. முதியவர்களுக்கு இந்த அமில சிறுநீர் வெறும் அசௌகரியம் அல்ல, இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சியை உருவாக்குகிறது. பொய்யான அவசரம், அடிக்கடி சிறுநீர் மற்றும் குலைந்த தூக்கம். பலர் நினைக்கிறார்கள் பழ ஜூஸ் திட உணவுகளை விட லேசானதென்று. ஆனால் உண்மையில் ஜூஸ் அமிலத்தையும் சர்க்கரையையும் அதிக அடர்த்தியுடன் நேரடியாக உடலுக்குள் அனுப்புகிறது. பல நேரங்களில் முழு பழத்தை விட வேகமாக இரவு உணவுக்கு பிறகு சிறிது தாகமாக உணர வேண்டுமென்றால், அதற்கு பதிலாக பகலில் ஒரு கப் வெந்நீருடன் மென்மையான பேரிக்காய் ஒரு துண்டு அல்லது அரை வெப்பநிலையில் சில தர்பூசணி துண்டுகளை முயற்சி செய்து பாருங்கள். இவை சிறுநீர் பையை தூண்டாமல் நீர்ச்சத்தை ஆதரிக்கும். இப்பொழுது கடைசியாக, இந்திய வீடுகளில் பழமாக அல்ல, காய்கறியாகவே அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளை பார்க்கலாம். தக்காளி. தக்காளி சுவையும் நிறமும் நிறைந்தது. ஏறத்தாழ ஒவ்வொரு குழம்பிலும் நாம் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் கச்சா தக்காளி, குறிப்பாக சாலடாக அல்லது இரவில் துண்டுகளாக சாப்பிடும்போது, அமைதியாக சிறுநீர் பைக்கு அழுத்தம் தரலாம். இதற்கு காரணம் ஆக்சாலிக் அமிலம் என்ற ஒரு சேர்மம். இந்த ஆக்சாலிக் அமிலம் சிறுநீரில் சிறிய கிறிஸ்டல்கள் உருவாவதை அதிகரிக்கலாம் மற்றும் சிறுநீர் பை சுவரில் லேசான எரிச்சலை உருவாக்கலாம். ஏற்கனவே சிறுநீர் பாதை உணர்வு பூர்வமாக இருக்கும் முதியவர்களில் இந்த எரிச்சல் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குகிறது. அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு முதிய தம்பதியர் பகிர்ந்து கொண்டார்கள். இரவு உணவுடன் தக்காளி வெங்காய சாலட் சாப்பிடுவது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்கள் கச்சா தக்காளியை நீக்கி அதற்கு பதிலாக வேக வைத்த காரட் அல்லது வேக வைத்த பீன்ஸ் சேர்த்தபோது எந்த மருந்தும் இல்லாமல்
அவர்களின் இரவு தூக்கம் மிகவும் மேம்பட்டது. நீங்கள் தக்காளியை விரும்பினால் அதை காய்கறியாக சமைத்து பயன்படுத்துங்கள். மாலை நேரங்களில் கச்சா தக்காளியை தவிர்க்கவும். இந்த சிறிய மாற்றம் உணவின் சுவையை மிகவும் மாற்றாமல் உங்கள் சிறுநீர் பையை பாதுகாக்கும். அப்படியானால், என் அன்பான நண்பர்களே, 5 சாதாரண பழங்கள் தவறான நேரத்தில் சாப்பிட்டால் அவை எவ்வளவு நிரபராதமாக தோன்றினாலும் உங்கள் தூக்கத்தை குலைக்க முடியும். ஆரஞ்சு அன்னாச்சி, திராட்சை, புளிப்பு பழ ஜூஸ், கலவை மற்றும் கச்சா தக்காளி இவையெல்லாம் தங்களுக்கான இடம் கொண்டவை. ஆனால் சூரியன் மறைந்த பிறகு அல்ல. ஏனெனில் இந்த வயதில் ஆரோக்கியம் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதல்ல மட்டும், எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பதும் அதே அளவு முக்கியம். நேரமும் விழிப்புணர்வும் இப்போது முன்பை விட மிகவும் அர்த்தம் பெறுகிறது. சில நேரங்களில் ஒரு அமைதியான இரவின் தொடக்கம் தூக்க மாத்திரையில் இருந்து அல்ல, இரவு உணவுக்கு பிறகு ஒரு பழத்தை விடுவதே ஆகும். பல இந்திய வீடுகளில் பழம் சாப்பிடுவது ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. உணவுக்கு பிறகு ஒரு அமைதியான பரிசு போல, அல்லது தேநீருக்கும் இரவு உணவுக்கும் இடையே ஒரு மென்மையான ஸ்நாக் போல. ஆனால் நாம் வயதாக முக்கியமானது பழத்தின் வகை மட்டுமல்ல, அதை எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம் என்பதும் தான். ஆயுர்வேதத்தின்படி நமது ஜீரண சக்தி அக்னியின் சூரியன் மறைந்த பிறகு மெதுவாக குறையத் தொடங்குகிறது. இந்த பழமையான உண்மை இன்றைய நவீன அறிவியலிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மாலை நேரத்திற்கு பிறகு உடலின் ஜீரணிக்கும் திறன், உள்வாங்கும் திறன் மற்றும் வெளியேற்றும் திறன் மென்மையாகவும் மெதுவாகவும் மேலும் உணர்வு பூர்வமாகவும் மாறுகிறது. முதியவர்களுக்கு இதன் அர்த்தம் மாலையில் தாமதமாக சாப்பிடப்படும் ஒரு பழம் கூட உடலுக்குள் வேறு விதமாக நடந்து கொள்ளலாம். தண்ணீர் அதிகம் உள்ள பழங்கள், தர்பூசணி, திராட்சை, புளிப்பு பழங்கள் இவை திரவ தங்கு தன்மையை அதிகரித்து தூக்கத்தின் போது சிறுநீர் பைக்கு கூடுதல் அழுத்தம் தரலாம். அவை நிம்மதி தருவதற்கு பதிலாக அடிக்கடி சிறுநீர் வயிறு புடைப்பு அல்லது லேசான அமிலத்தன்மையை உண்டாக்கலாம். மேலும் வயதுடன் ஜீரண செயல்முறை மிகவும் உணர்வு பூர்வமாக மாறுகிறது. இரவு உணவுக்கு மிக அருகில் பழங்கள் சாப்பிடப்பட்டால் அல்லது சப்பாத்தி, குழம்பு, பருப்பு போன்றவற்றுடன் நேரடியாக கலந்தால் அவை வயிற்றில் லேசாக புளிப்படையத் தொடங்கும். இந்த புளிப்பு வாயு கனத்த உணர்வு மற்றும் தூக்க குலைவை உருவாக்கலாம். இதை தவிர்க்க ஒரு எளிய நேர மாற்றமே பெரிய நிவாரணத்தை தரும். தண்ணீர் அதிகம் உள்ள பழங்களை, தர்பூசணி, மோசம்பி, ஆரஞ்சு மாலை 5 மணிக்கு முன் சாப்பிடுவது சிறந்தது. இது உடலுக்கு திரவங்களை சரியாக செயலாக்க போதிய நேரம் தருகிறது. சிறு நீர்ப்பையை அமைதிப்படுத்தும் வாழைப்பழம், பேரிக்காய், பப்பாளி போன்றவற்றை மாலை நேரத்தில் சாப்பிடலாம். ஆனால் தூங்குவதற்கு குறைந்தது 2 மணி நேரத்திற்கு முன். இந்த மென்மையான இடைவெளி ஜீரணத்தை முழுமையாக முடிக்க உதவுகிறது மற்றும் நள்ளிரவில் சிறுநீர்ப்பையிலிருந்து வரும் தேவையற்ற சிக்னல்களை தடுக்கிறது. மிக முக்கியமாக, பழங்களை முழு உணவுடன் சேர்த்து சாப்பிட வேண்டாம். முதலில் உங்கள் சாதமும் குழம்பும் தங்கள் பயணத்தை முடிக்கட்டும். பின்னர் தேவைப்பட்டால் பழத்தை லேசான ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்கள். ஏனெனில் இந்த வயதில் உங்கள் உடல் அதிகம் கேட்கவில்லை, சிறந்ததை கேட்கிறது. சிறந்த நேரம், சிறந்த ஓய்வு மற்றும் உள்ளுணர்வை நன்றாக கேட்கும் பழக்கம். சில நேரங்களில் நல்ல ஆரோக்கியத்திற்கு பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. சரியான நேரத்தில் சரியான பழத்தை தேர்ந்தெடுப்பதே போதுமானது. வயது கூடும்போது நம் உடல் மெதுவான சிக்னல்களை அனுப்பத் தொடங்குகிறது. ஜீரணம் மெதுவாகிறது, தூக்கம் லேசாகிறது, சிறுநீர்ப்பை அதிக உணர்வு பூர்வமாகிறது. இந்த வாழ்க்கை கட்டத்தில் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் எந்த பழத்தை சாப்பிடுகிறீர்கள் என்பது கூட நீங்கள் எவ்வளவு ஆழமாக தூங்குகிறீர்கள் மற்றும் இரவில் எத்தனை முறை எழுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கலாம். பல பழங்கள் இயற்கையாகவே நல்லவை, ஆனால் அவையெல்லாம் இரவு நேரத்திற்கு நல்லவை அல்ல. உண்மையான ஞானம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதில் மட்டுமே இல்லை, எப்போது சாப்பிட வேண்டும் என்பதில்தான் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. பூனேயைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை மீனா அம்மாவின் செய்தி. அவர் தினமும் இரவு உணவுக்கு பிறகு ஒரு கண்ணாடி ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பார். ஜீரணம் சுத்தமாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் அதிகாலை 1 மணிக்கும் பிறகு 3 மணிக்கும் எழுந்து விடுவார். ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது. ஒரு நாள் அந்த ஆரஞ்சு ஜூஸை மாலை 7 மணிக்கு ஒரு சிறிய பப்பாளி துண்டாக மாற்றினார். மென்மையானது, நன்றாக பழுத்தது. அறை வெப்பநிலையில் அன்று ஒரு முறை கூட எழாமல் அவர் முழு 6 மணி நேரம் தூங்கினார். மருந்து இல்லை, சிறப்பு டயட் இல்லை,
ஒரு மென்மையான மாற்றம் மட்டும் இதுதான். உடலை அன்பும் பொறுமையும் கொண்டு புரிந்து கொள்வதின் சக்தி அழுத்தமில்லை. கடுமையான விதிகள் இல்லை. வெறும் விழிப்புணர்வு. இன்று உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றச் சொல்லவில்லை. ஒரு சிறிய மாற்றம் செய்யச் சொல்கிறேன். மாலை நேரத்தில் வாழைப்பழம் அல்லது பப்பாளி போன்ற அமைதிப்படுத்தும் பழங்களை சாப்பிடுங்கள். ஆரஞ்சு, அன்னாசி போன்ற அமிலம் அல்லது சாறு அதிகம் உள்ள பழங்களை மதிய நேரத்தில் சாப்பிடுங்கள். இதை 3 நாட்கள் மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் தூக்கத்தை கவனியுங்கள். உங்கள் சிறுநீர்ப்பை எப்படி நடந்து கொள்கிறது என்பதை உணருங்கள். காலை நீங்கள் எப்படி எழுகிறீர்கள் என்பதையும் பாருங்கள். ஏனெனில் நீங்கள் ஓய்வுக்கு தகுதியானவர். நீங்கள் அமைதிக்கு தகுதியானவர். நீங்கள் புதுமையுடன் எழுவதற்கு தகுதியானவர். முந்தைய இரவின் சோர்வுடன் அல்ல. இப்பொழுது இரவு உணவுக்குப் பிறகு எந்த பழங்களை வைத்திருக்க வேண்டும், எந்தவற்றை மெதுவாக தவிர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்வு உங்கள் கையில். சில நேரங்களில் இன்றைய ஒரு புத்திசாலியான முடிவு நாளே அமைதியான பழக்கமாக மாறுகிறது. இன்று நாம் பழங்களைப் பற்றியே அல்ல, நம் உடலை அன்பும் பொறுமையுடனும் கேட்கும் விஷயத்தையும் பேசியுள்ளோம். சரியான நேரத்தில் சரியான பழம் அமைதியான இரவையும் மென்மையான காலையையும் தரும். அதற்கு ஒரு சிறிய மாற்றம் போதும், பெரிய மாற்றம் தேவையில்லை. இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று உங்களை தொட்டிருந்தால் அல்லது உங்கள் அனுபவத்தை நினைவூட்டியிருந்தால் நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். கீழே கமெண்ட்ஸில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். அல்லது நம்பிக்கை என்று ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள். இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். எந்த அப்டேட்டையும் தவறவிடாமல் இருக்க. இந்த வீடியோவை நீங்கள் கவலைப்படும் ஒருவருடன் பகிருங்கள். ஒரு நண்பர், ஒரு அண்டை வீட்டுக்காரர் அல்லது குடும்பத்தில் யாரேனும் சிறிது அமைதியை தேவைப்படுபவர். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் இரவுகள் அமைதியாக இருக்கட்டும். உங்கள் தூக்கம் ஆழமாக இருக்கட்டும். உங்கள் மனம் லேசாக இருக்கட்டும்.